எதை வாங்குறதா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டே ஆகணும். அதே நேரத்தில் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது. காசு கொடுத்து வாங்கிடலாம்னு எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணா நம்மளை சொசைட்டிலிருந்தே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நாமக்கல் மாவட்டம் சூரியம்பாளையத்தை சேர்ந்த ஒரு தம்பதி. இவங்க விசைத்தறி தொழிலாளர்கள். இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. கடந்த 7ஆம் தேதி சூரியம்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3ஆவதா நடந்த பிரசவத்திலையும் பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால திருச்செங்கோடு GHக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மகப்பேறு மருத்துவர் அனுராதா அந்த தம்பதியோட குடும்ப பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 பெண் பிள்ளைகள், இப்போ 3ஆவதும் பெண் குழந்தை. கூலி தொழில் செஞ்சு எப்படி வளர்க்க போறீங்க? இப்போ பிறந்த குழந்தைய வித்துடுங்க, நான் பணம் வாங்கி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அனுராதா. அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம இருந்திருக்காங்க சூரியபாளையம் தம்பதி. GHல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு குழந்தையோட அப்பாவோட செல்போன்ல பேசின டாக்டர் அனுராதா குழந்தைய நலம் விசாரிச்சிருக்காங்க. கருத்தடை அறுவை சிகிச்சை பத்தி பேசியிருக்காங்க. திருச்செங்கோடு வாலரைகேட் ஏரியால ஒரு பேக்கரிக்கு வர வச்சு பேசியிருக்காங்க. பிறந்த குழந்தைய நான் சொல்ற லோகாம்பாள் கிட்ட கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் வாங்கி தரதா பேரம் பேசியிருக்காங்க. என்னதான் கூலி வேலை செஞ்சாலும் 3 பிள்ளைகளையும் தங்கமா நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அந்த பாச தகப்பன். ஆத்திரமான அவரு நாமக்கல் கலெக்டர் உமா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. குழந்தை விற்பனைங்கிற கிரைம் தொடர்பா போலீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க கலெக்டர். டைரக்டா களமிறங்குற SP ராஜேஷ் கண்ணா திருச்செங்கோடு DSP இமயவரம்பன் மூலமா டாக்டர் அனுராதாவை விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஷாக் மேல ஷாக், அடுக்கடுக்கா ரயில் வண்டி போல ஏதேதோ சொல்றாங்க டாக்டர் அனுராதா. பிரசவத்துக்காக திருச்செங்கோடு GHக்கு வர்ற ஏழைப்பாழைகளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட வறுமையை சுட்டி காட்டி குழந்தைகளை விற்க தயார்படுத்தியிருக்காங்க. லோகாம்பாள்னு ஒரு லேடி கிட்ட அந்த குழந்தைய விற்க வச்சிருக்காங்க. இதுக்காக ஒரு கேங்கே ஆக்டிவா இருந்திருக்காங்க. குழந்தை விற்பனையே மிகப்பெரிய கிரைம். அதையும் தாண்டி மனித உறுப்புகள் விற்பனைங்கிற மற்றொரு கிரைம்லையும் இவங்க இருக்காங்க. இது இன்னும் பெரிய மெடிக்கல் கிரைம். உடனடியா டாக்டர் அனுராதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க குறிப்பிட்ட இடைத்தரகர் லோகாம்பாளையும் அரெஸ்ட் பண்ணாங்க. தாய்மார்களுக்கு தங்களுடைய ஏழ்மை நிலையை ஆசை காட்டி அவர்களுக்கு பிறக்கிற அந்த 3வது குழந்தையை வேறு யாருக்காவது விற்று தருவது இது சட்டப்பூர்வமான விஷயம் அல்ல. வெறும் பணத்துக்காக இந்த குழந்தையை வித்து கொடுக்கறதுங்கிற ஒரு ப்ரொசீஜரை இது ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர், அங்கே அதற்கு அனுராதா என்கின்ற ஒரு பெண் மருத்துவர், அவங்க மகப்பேறு மருத்துவர், அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார். இந்த அனுராதா என்கின்ற பெண் மருத்துவர் உடந்தையாக இருந்துதான் பல குழந்தைகள் விற்கப்பட்டிருக்கிறார்கள். இதையும் கடந்து இவர்கள் இருவரையும் விசாரித்த போது சிறுநீரக அந்த விற்பனை கூட ஏதோ நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. டாக்டர் அனுராதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மேல துறை ரீதியா விசாரணை நடத்துவோம்னு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. கைது செய்யப்பட்டவங்களை பத்தி போலீஸ் தரப்புல சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றும் பகீர் ரகம். கைது செய்யப்பட்ட டாக்டர் அனுராதா தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி வர்றாங்க. அங்க கருக்கலைப்புக்காக வந்த ஒரு பெண்ணை மூளைச்சலவை செஞ்சு குழந்தைய கலைக்க வேண்டாம், பெத்து கொடுத்தா வித்து தரதா சொல்லி 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறதாவும் சொன்னது தெரிய வந்தது. இந்த கும்பலோட நோக்கம் பணம் மட்டும்தான். பணத்துக்காக பொருள்களை விற்கலாம், அதுக்காக பிள்ளை செல்வங்களை வியாபார பொருளாக்குறத சட்டம் ஒருபோதும் ஏத்துக்காது. அந்த முடிவுல இருக்கிறவங்களை சும்மாவும் விடாது.